பெஞ்சல் புயல் கரையை கடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாகியும் விழுப்புரத்தில் தங்களது வீடுகளை சூழ்ந்த வெள்ளம் வடியாமல் தீவுக்குள் இருப்பது போன்று தவிப்பதாக 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் குடியிருப்போர் வேதனை தெரிவித்துள்ளனர். வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காத விளம்பர திமுக அரசால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கும் பொதுமக்களின் துயர நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கடந்த 30ஆம் தேதி கரையை கடந்தபோது விழுப்புரம் மாவட்டம் கடும் மழைப்பொழிவை சந்தித்தது. இதனால் மாவட்டத்தில் உள்ள அணை, ஆறு, குளம், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் காணும் இடமெல்லாம் தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாய் காட்சியளித்தது. விழுப்புரம், விக்கிரவாண்டி, மயிலம், செஞ்சி, திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகள், பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்கள் வெள்ளத்தில் சேதமடைந்தன. மழை விட்டு ஒரு வாரமாகியும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீரை வெளியேற்ற விளம்பர திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்குடன் இருந்து வருகிறது. இதனால் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் தொடர்ந்து வீடுகளுக்குள்ளேயே பொதுமக்கள் முடங்கி கிடக்கும் அவல நிலை நீடிக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் நகருக்குட்பட்ட கிழக்கு பாண்டி சாலையில் உள்ள ஆசிரியர் நகர், கம்பன் நகர் உள்ளிட்ட பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்து தனித்தீவு போல காட்சியளித்து வருகிறது. இந்த பகுதிகளை சுற்றிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசித்து வரும் பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். தங்களது பகுதிகளில் தேங்கியுள்ள வெள்ள நீரை அகற்ற கோரி நகராட்சி கவுன்சிலர், நகராட்சி அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என பலரை தொடர்பு கொண்டும் புகார்களை தெரிவித்தும் இதுவரை யாரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். எல்லாமே வெளியில் போகிறவங்க தான். இதில் நீந்தி போய் வண்டி எடுத்துன்னு வந்து நிறைய வண்டிங்க வந்து சைலன்ஸில் தண்ணி போந்து நின்று போய் எல்லாமே இங்கே விட்டுட்டு தான் போய் இது பண்ணுறாங்க. அதால் இந்த தண்ணி வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து வழிவகை செய்யணும். நான் பல தடவை போய் எம்சி கிட்ட சொல்லிட்டும் வந்தோம், வந்து பார்த்து செய்து தரேன்னு சொன்னார். இது வரைக்கும் அந்த நடவடிக்கை இல்லை. எந்த அதிகாரி வந்து எங்களை வந்து பார்த்து இது மாதிரி தண்ணியில் மிதக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி யாருமே ஆறுதல் சொல்கிறது கூட வரல சார். ஒரு வாரத்திற்கு மேலாக தேங்கியுள்ள தண்ணீரால் தங்களது வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஆசிரியர் நகர் பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். வீடுகளை சுற்றி முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதுடன் இரவில் தவளைகள் மட்டுமின்றி பாம்புகள் போன்றவை தங்களது வீடுகளுக்குள் புகுந்து விடுவதாகவும் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஆகவே தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்றி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது.